वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்து கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। ततस्य विस्मयाविष्टो हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत। अर्जुन उवाच पश्यामि देवांस्तव देवदेहे सर्वांस्तथा भूतविशेषसङ्घान् ब्रह्माणमीशं कमलासनस्थम् ऋषींश्च सर्वानुरगांश्च दिव्यान्. இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம்.
ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டः ஹ்ருஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. பஷ்யாமி தேவான் ஸ்தவ தேவதேஹே சர்வான்ஸ்ததா பூதவிசேஷசங்கான் பிரம்மானமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்श्च சர்வான் உரகாம்श्च திவ்யான். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பகவானுடைய அத்தியாச்சரியமான விஸ்வரூபத்தை சேவிக்கிறான் அர்ஜுனன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரூபத்தை அவன் சேவித்ததே கிடையாது. கிருஷ்ணனிடத்துல இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கு என்பதை அவன் நினைத்து கூட பார்த்ததில்லை. அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது அந்த ரூபம், வைபவம். உடனே விழுந்து சேவிக்கிறான் பெருமாளை. இந்த மாதிரி பெருமாளை சேவிச்ச உடனே என்ன பண்ணணும்னா நிறைய ஸ்தோத்திரங்களை சொல்லணும். ஒன்றுமே தெரியலனா கூட நாமாக்களை சொல்லணும். பகவானுடைய நாம கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தான், அவனுடைய திருநாமத்தை அவர் சொல்லணும். அர்ஜுனனை போல உயர்ந்த ஞானத்தை பெற்றவர்கள் என்ன பண்ணுவா? ஸ்தோத்திரம் பண்ணுவா. ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டா. சஞ்சயன் சொல்கிறான் அந்த திருதராஷ்டிரத்தில் பெருமாளை சேவிச்சு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்கெல்லாம் தெரியல பற்றியான. ஏன்னா கிருஷ்ணன் பாண்டவதூதனாக வந்த பொழுது அவனை எப்படியாவது குழிக்குள்ளே அடக்கி உள்ளே போட்டு மூடிடணுன்றதுக்காக திருதராஷ்டிர முதலானவர்கள் பிரயத்தனப்பட்டான். கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகிடுது அந்த அட்டம்ப்ட். அப்போ பெருமாள் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். காஞ்சிபுரத்தில் நீங்கள் வரதராஜ பெருமாள், தூப்புல் வேதாந்த தேசிகன் இவர்கள்லாம் சேவிச்சுட்டு கொஞ்சம் பெரிய காஞ்சிபுரம் போனோம். அங்கே போனீங்கன்னா கச்சீஸ்வரன் கோவில் தெருன்னு சொல்லுவார். ராஜவீதின்னு பேர் இருக்குது. கச்சீஸ்வரன் கோவில் தேவப்பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய ராஜாதிராஜனான தேவராஜன் எழுந்துள்ளக்கூடிய வீதி. அது நேர எதிர்பக்கம் கங்கை கொண்டான் மண்டபம்னு இருக்கும். அதற்கு பக்கத்தில் தான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இந்த பக்கம் காமாட்சி அம்மன் கோவில், உலகளந்த பெருமாள் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில் என்று அங்கே நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கேட்டாலே சொல்லுவாள் பாண்டவதூத பெருமாள் சன்னதி என்று பெயர் அந்த பெருமாளுக்கு. பாண்டவதூதன்னு பேர் அவருக்கு. எளிவரும் இயல்வினன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார் இல்லையோ. நாதோச்சிதம் நந்த்ருஷு பாரதந்திரியம். பெரியோர்களின் பெருமையே என்ன? இதை நான் எப்போ சொன்ன தெரியுமா? பகவத்கீதை இந்த சீரீஸ் ஆரம்பிக்கச்சே முதல் 2-3 நாள் உபன்யாசத்தில் சொன்ன விஷயம். எவ்வளவு பெரிய மனுஷன், அம்மான் அழிப்பிரான எவ்விடத்தான் யானார் என்று ஆழ்வார் பேசுவாரே, அவ்வளவு பெரிய பெருமாள் சாரத்தியம் பண்ணுறதுக்கு ஒத்துண்டான். பொசிஷன் சரி, எல்லாத்துலேயும் ரொம்ப பெரிய மனுஷன் ஒருத்தர். சாதாரண ஒருத்தனுக்கு தேர் ஓட்டுறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாரா? டிரைவராக இருக்க அக்செப்ட் பண்ணிப்பாரா? பெருமாள் அக்செப்ட் பண்ணிட்டான். அதே மாதிரி பெருமாள் அவனை தூது போன்னு சொன்னேன். தர்மபுத்திரன் கேட்டுட்டான் பெருமாளை, முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முடிந்து பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் காண இன்னார் தூதன் என நின்றான். இது திருவள்ளூர் பாசனம். இப்போ பாண்டவதூதரை பற்றி தான் பேசின்னு இருக்கேன். அந்த பாண்டவதூதரை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது திருவள்ளூர் பாசுரத்தில் நடுவில் கோட் பண்ணுறேன் உங்களுக்கோசரம். ஒரு காலத்தில் ராமாவதாரம் எடுத்து திரேதாயுகத்தில் ராவணனுக்கு அனுமன் மூலமாக தூது சொன்னவன் பெருமாள். அனுமனை தூதுவனாக்கி கொண்டு ராவணனுக்கு செய்திகளை தெரிவித்தவன் அந்த பெருமாள். பெருநிலத்தாருக்கான அவனே பின்னாடி துவாபர யுகத்தில் கிருஷ்ணனா பிறந்து பாண்டவ தூதனாக. நான் தூது போகிறதுன்றது ரொம்ப எளப்பமான ஒரு காரியம்னு நினச்சிட்டுருப்பா சில பேர். இன்றைக்கி அம்பாசிடருக்கு தான் வேல்யூ அதிகம். நல்லெண்ணெய் தூதுவர் அப்படின்னு சொல்லுவாள், தூதுவர் அப்படின்னு வாவா. அம்பாசிடர், ஒரு நாட்டினுடைய அம்பாசிடர் வந்தார்னா அவரை வரவேற்கிறதுன்றதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். அந்த காலத்தில் தூதுன்றது ஒரு கொரியர் சர்வீஸ், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி போ, பாண்டவர்கள் பிரார்த்திச்சிருந்தான், சரின்னு போனான். பெருநிலத்தாருக்கான ஆதிமன்னர்க்காகி பாண்டவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கேருந்து போனான். போய் சபையில் நிற்கிறான். ஹனுமானுக்கு ராவணன் ஆசனம் கொடுக்கல. ஹனுமான் தன்னுடைய வாழை தாரே சுருட்டின்னு உட்காந்துட்டான். கிருஷ்ணனை அங்கே உட்காருன்னு சொல்கிறவா கூட யாரும் இல்லையாமல் அந்த சபையில். பெருநிலத்தாருக்கான இன்னார் தூதன் என நின்றான் என்று திருமங்கையாழ்வார் திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாளை மங்களாசாசனம் செய்கிறார். நிற்கிறான். யாரா நீ, எங்கே வந்திருக்க அப்படின்னா, சார் கொரியர் சார், கொரியர் பாய் சார், கொரியர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாசலில் நின்று
கையெழுத்து வாங்கிட்டு போவாள் இல்லையோ அந்த மாதிரி நிற்கிறான். வாசுதேவன் துவாரகாதீஷன், இவன் சாமானியப்பட்டவல்ல சுவாமி, துவாரகாநாதன், இவன் பெரிய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியான பெருமாள் தான் நின்றுட்டு இருக்கான். நீ யாருன்னா தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன கொடுக்கணும்? தான் இன்னார் இப்பேற்பட்டவன் சொல்லிக்கணும் போது தன் பெருமையை சொல்லலை. இன்னார் தூதன் என நின்றான். நான் பாண்டவ தூதன் வந்திருக்கேன்னா அவனை நிற்க வச்சான். சரின்னு உட்கார வைக்கலான்னா ஓட்ட உடசலான ஒரு ஆசனம் கொடுத்தான். வேணும்ட்டு அவனை கீழே தள்ளி அவமானப்படுத்தி கௌரவ குறைச்சல் ஏற்படுத்துறதுக்காக அவனுக்கு ஒரு ஓட்ட உடசல் ஆசனம் கொடுத்தான். அப்போ அங்கே நின்றானொல்லியோ பெருமாள், அங்கே நின்றானொல்லியோ, அவனை நிற்க வச்சு துரியோதனாதிகள் பேசினானொல்லியோ, அந்த விடாய் தீர, நின்ற பரிசிரமம் தீர திருவள்ளூரில் வந்து படுத்து விட்டான். அம்மாடா அப்பா கால்லாம் வலிக்கிறது, யாரனா கால் அமைக்க விட்டா தேவலை, யாரனா கால் பிடிச்சி விட்டா தேவலை அப்படின்றாலும் இல்லையோ அந்த மாதிரி படுத்து விட்டான். இது நடுவில் சொன்ன விஷயம். இப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். காஞ்சிபுரத்தில் அந்த ராஜவீதிக்கு அருகில் பாண்டவதூத பெருமாள் சன்னதி என்று ஒரு சன்னதி உண்டு. இப்போ சமீபத்தில் தான் அந்த சன்னதிக்கு ரொம்ப விசேஷமாக சம்பிரோக்ஷணம் நடைபெற்றிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் அவர். அவரை சேவிக்கிறதே ஒரு ஆனந்தம். அவரை சேவிச்சதே இருக்கலாம் போல தோணும். அது எனக்கு தேவப்பெருமாள்கிட்ட ஈடுபாடு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாண்டவதூதரை சேவிக்கும் பொழுது ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருக்கும். ஏன் தெரியுமா? அமர்ந்த திருக்கோலத்தில் அவ்வளவு பெரிய பெருமாள் பாண்டவதூதன் தான். உட்கார்ந்த திருக்கோலம் வேறு, அமர்ந்த திருக்கோலம்னா உட்கார்ந்த திருக்கோலம். இந்த ஒரு மடியை அப்படி ஒரு பாலத்தை தொங்க விட்டுட்டு ஒரு காலை தூக்கி இப்படி மேலே போட்டுருப்பான் பெருமாள். இந்த கால் இப்படி கீழே தொங்கும். ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி இப்படி இருப்பான் பெருமாள். தூதனாக எழுதிருப்பான். பிரம்மாண்டமான திருமேனி. விஸ்வரூபம்னா அது விஸ்வரூபம். அந்த திருதராஷ்டிரன் சபையில் கிருஷ்ணனுக்கு, பாண்டவ தூதனுக்கு துரியோதனாதிகள் பொய்யாசனம் இட்ட பொழுது ஒரு விஸ்வரூபத்தை பெருமாள் காண்பித்தானே, அந்த திருமேனியை இன்னைக்கும் நீங்கள் பாண்டவதூத பெருமாள் சந்நிதியில் சேவிக்கலாம். கல்யாண சீசன் வந்துடுத்து. வரிசையாக பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம் வரலாம் கண்டினியூஸாக கல்யாணம் தான். அதுக்கப்புறம் ஆடி, இந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணால் உடனே ஆடி, ஆடி பெருக்கு, ஆடி பண்டிகை, ஆடி வெள்ளி, வரிசையாக. ஸோ புடவை சீசனுக்கு குறவே கிடையாது. காஞ்சிப்பட்டு காஞ்சிப்பட்டு அப்படின்னு அடிக்கடி ஆசைப்பட்டு, நேசப்பட்டு, கஷ்டப்பட்டு, இஷ்டப்பட்டு காஞ்சிபுரத்தில் போய் புடவை வாங்க போகி வைக்கும். ரொம்ப சந்தோஷம். போய் காஞ்சிபுரத்தில் புடவை வாங்குவோம், சந்தேகமே வேண்டாம். அப்போ இந்த பகவத்கீதை உபன்யாசத்தை மனசில் வச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த ஒரு ஆஸ்பெக்டையாவது, கீழே சொன்ன 10 அத்தியாயம் மறந்து போயிருக்கலாம், அட்லீஸ்ட் இதை மனசில் வச்சுட்டு இந்த பாண்டவ தூதனை போய் சேவிங்க. மிஸ் பண்ணாதீங்க. பாண்டவ தூதனை போய் சேவிங்க. உட்கார்ந்திருக்கிற பெருமாள் பிரம்மாண்டம் பிரமிக்க வைக்கும், நம்மளை பிரமிக்க வைக்கும். சொதாபேரர் என்று பெயர். சொதானா சுண்ணாம்பு சொதையினால் பெருமாளுடைய திருமேனி. அந்த காலகட்டத்தில் சில மூலிகைகள்லாம் இட்டு அவர்கள் திருமேனியை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கேடா, ரங்கநாத பெருமாள் சேவிச்சிருக்கீங்களோ இல்லையோ? கருட மண்டபம் பார்த்துருக்கீங்களா இல்லையோ? அந்த கருட மண்டபத்தில் எவ்வளோ பெரிய கருடன் பார்த்துருக்கீங்களா? பிரம்மாண்டமான கருடன், தெரியும் இல்லையா? என்ன பேர் அவருக்கு? கருடன். பெருமாள் வாகனம். அந்த பிரணவாகார விமானத்தை தூக்கிட்டு வந்தாரா கருடன். அவ்வளோ பெரிய திருமேனி கருடன். அதே மாதிரி பாண்டவ தூதன் உட்கார்ந்த திருமேனி. ஃபேண்டாஸ்டிக். அது அப்படியே சிலிர்க்கும் அந்த திருமேனியை சேவிக்கச்சே. இப்போல்லாம் லைட்லாம் போட்டா, இப்போல்லாம் ஈஸியாக லைட்டு, ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருக்கான். 40 வருஷம் முன்னாடிலாம் நாங்கள்லாம் போய் சேவிக்கச்சே, அர்ச்சகர் ஒரு பெரிய மூங்கில் கழி வச்சுருப்பார், ஒரு குச்சி வச்சுருப்பார். அந்த குச்சி நுனியில் ஒரு திரி போட்டு விளக்கு எரியும். அந்த குச்சி அப்படி நீள தூக்கினார்னா பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவை சாதித்து வைப்பார். அப்போல்லாம் லைட்டாக தான். இப்போலாம் நான் ஃபோக்கஸ்லாம் போட்டு அழகாக பளிச்சல் வெளிச்சம் வருது, நன்னா பெருமாளை சேவிக்கலாம், பெருமாள் திருமேனியை நன்னா அனுபவிக்கலாம். இதுக்காக இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் நான் அப்படின்னு கேட்டால், சஞ்சயன் இப்போ திருதராஷ்டிரன் கிட்ட தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். திருதராஷ்டிரனை பார்த்து சொன்னான், பெருமாள் ஏழ்னாரா, பெருமாளை உடனே ஸ்தோத்திரம் பண்ண தெரியலடா உனக்கு உன் பிள்ளைகளுக்கெல்லாம். மகா கிராதகர்களாக இப்படி அவனை எப்படியாவது அழிச்சிடணும், பள்ளத்தில் போட்டு மூடிடணும், பொய்யாசனம் போட்டு அவனை தூக்கி தொப்புள் உள்ளே போட்டுடணுன்றதாக நீங்கள் ஆசைப்பட்டீங்களே,
இப்போ இந்த விஸ்வரூபத்தை சேவிச்ச அர்ஜுனன் அப்படி சேவிக்கும் பொழுது பெருமாளை என்ன மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் பண்றான் தெரியுமா? ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டா ஹிருஷ்டரோமா தனஞ்சயா. கூஸ்பம்ஸ். ஹிருஷ்டரோமா தனஞ்சயா. அப்படியே உடம்பு சிலிர்க்கிறது அவனுக்கு. அப்படியே 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 மொத்த மயிர்கால்களை குத்திண்டு நிற்கிறது. அந்த விஸ்வரூபத்தை நம்ம சேவிச்சு பாக்கியம் இருக்கோ? சேவிச்சிருக்கோமா? சேவிக்கலை. இனி சேவிப்போமா? தெரியாது. பாண்டவதூத பெருமாளை போய் சேவிக்க இந்த விஸ்வரூபம் ஆச்சரியமாக இருக்கும். ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டா ஹிருஷ்டரோமா தனஞ்சயா பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலி. தலையை வணங்கணும், வணங்கி சேவிக்கணும், கை கூப்பி அப்படி சேவிக்கணும். இன்றைக்கும் கோவில்களில் பார்க்குறோம் நிறைய பேர் பேண்ட்டு சொக்கா, இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் அரை ட்ராயர் போட்டு வருது, இல்லை வேட்டி கட்டு வந்தாலும் வேட்டிலேயே இப்போலாம் பேக்கெட்லாம் வச்சு தைச்சிருக்கா. அது மாதிரிலாம் நிறைய ஸ்டைல்லாம் வந்துடுது. கோவில்களில் ஷட்டாரி அப்படின்னு சொல்லுவாள், பகவானுடைய பாதுகைன்னு பேர் அதுக்கு. அந்த ஷட்டாரியை எல்லாருடைய தலையிலே வைப்பாள். சாக்ஷாத் சுவாமியை தொட்டு தரிசிக்க முடியாத குறை தீர சுவாமியினுடைய திருப்பாதுகைகள் நமக்கு தலையில் வைக்கப்படுகிறது. நம்முடைய பாபம் நீங்குவதற்காக, நம்முடைய கர்மா நீங்குவதற்காக தலையில் அதை வைப்பார்கள். அப்பொழுது கையை கூப்பி அப்படி தலைவணங்கி குடிஞ்சா குடிஞ்சுண்டு தாசோஸ்பி தன்யோஸ்பி யார் யாரெல்லாம் பார்த்து கூழ கும்பிடு போடுறோம், பணத்துக்காக, வாழ்க்கைக்காக, வயத்துக்காக. சர்வேஸ்வரன் சன்னதியில் கூட கும்பிடு போடக்கூடாதா? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இப்படி பேண்ட்டில் அப்படி கை விட்டு இப்படி 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 இருப்பா. தலையை கூட சில பேர் குனிய மாட்டா வச்சுக்கோங்க. அர்ச்சகர் தான் தலையை தூக்கி அப்படி தலையில் வைக்கணும். இந்த லெவலில் தான் அவர் கை இருக்கணும். ஏன்னா பாதுகை மேலே இருக்கணும். அதுக்கு தலையை குனியணும். அதுக்கு முன்னாடி நாம் வணங்கணும், வினயத்தை காண்பிக்கணும். அந்த வினயம் இருந்தால்தான் அதில் அது வாழ்க்கையில் உயர முடியும். கிருதாஞ்சலிஹி பிரணம்ய சிரசா பிரணம்ய. தலையால் வணங்கணும். சீதாதேவி சொல்கிறா, கௌசல்யா சுஷுபேதேன புத்திரேன அமித தேஜசா. ஒரு பிள்ளை பெற்றால் மண்ணு புகழ் கௌசலிதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். கௌசல்யா சுஷுபேதேன அந்த பிள்ளையினாலே அவளுக்கு பெருமையானது ஏற்பட்டது. மண்ணு புகழ் கௌசலிதன் மணிவயிறு வாய்த்தவனாக பெருமாள் ஆவிர்பவித்தான். இதையே பின்னாடி சீதாதேவி சொல்றா, கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுபே. அந்த லோகபர்த்தா உலகத்திற்கு நாயகனான நாதபூதனான எம்பெருமானை பெற்றெடுத்தாள் கௌசல்யா. அந்த லோகநாதனான ராமனிடத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவி, தலையால் நான் வணங்கினேன் என்பதை தெரிவி. தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதய. சீதையான நான் அந்த ராமனை விசாரித்ததாக சொல்லு, அந்த ராமனை நான் தலையால் வணங்கினேன் என்று ராமனிடத்தில் தெரிவி. தலையை வணக்கணும், தலையை குனியணும். ரெண்டா வெட்டி போட்டால் கூட என் தலையை நான் வணங்க மாட்டேன், நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். ராவணன், துரியோதனன் இவர்கள்லாம் நின்ற காரியம் இதுதான். அதி தானாத் பலிர்பத்தா அதிமானாத் சுயோதனா வினஷ்டோ ராவணோ லௌல்யாத் அதி சர்வத்திர வர்ஜயேத். பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. கைகூப்பி வணங்கி வினயத்தோடு அவர்கள் பேசினார்கள். இங்க அர்ஜுனன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். திருதராஷ்டிரா, இது போல நீங்க ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தேன்னா இத்தகையது ஒரு மாபெரும் யுத்தம் கட்டாயம் ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டாவது, உங்கள் குலநாசம் ஏற்பட்டிருக்காது. இன்னும் யுத்தமே நடக்கலை. இப்போ தான் முதல்ல 11ஆவது அத்தியாயம் பேசியிருக்கா, 18 அத்தியாயம் பேசணும், அப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இந்த குலநாசத்துக்கு காரணம் என்ன? இவர்களுடைய கர்வம், பகவானிடத்தில் இருக்கக்கூடிய துவேஷம், ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய துவேஷம். வாசுதேவனுடைய அத்தியாச்சரியமான அந்த விஸ்வரூபத்தை சேவித்த அர்ஜுனன் ஆச்சரியம், ஆனந்தம், ஆஹ்லாதம் அடைந்தான். அவன் மேனி சிலிர்த்தது, புலகாங்கிதம் அடைந்தான். பகவானுடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக வணங்கி கைகுவித்து தழுதழுத்த குரலுடன் அவன் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தான் என்று வர்ணிக்கிறார். இது விசேஷமான அர்த்தங்கள் சிலதெல்லாம் பார்த்தோம்னா,
தன் திருமேனியில் ஒரு மூலையில் சராச்சராத்மகமான பிரபஞ்சங்களை அவன் தாங்குகிறான், அனைத்தையும் அவன் செயல்படுத்துகிறான். ஆச்சரியங்களாயும் எல்லையற்றதாயும் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களுக்கு ஆஸ்பதனாய் இருக்கிறான். இதெல்லாம் பார்க்க 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 அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். என்ன உட்காந்துருக்கான், சவுக்கு வச்சுருக்கான், குதிரை சவுக்கு வச்சா அப்படின்னா அந்த குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கான். நையா இப்படி குதிரை ஓட்டுறவனை பார்த்தா திடீர்னு விஸ்வரூபம் எடுக்கிறான், மண்டையை விண்ணையை வியாபித்து நிற்கிறான். பார்த்தாலேயே பயங்கரமாக இருக்குது. பேரானந்தத்தை அளிக்கிறது பயங்கரமாக இருக்குது. எப்படி பேரானந்தத்தை அளிக்கணும்னா, ரசிக்கிறவனுக்கு அது ரசனை. சிங்கத்தை பிறரி பேர் சிலிப்பின்ற ஒரு யானையை படாத அடித்து அந்த யானையுடைய மாம்சத்தை அடித்து துவம்சம் பண்ணுற சிங்கத்தை பார்த்து சிங்கக்குட்டி ஏன் பயப்படணும்? அது ரசிக்காதா? நமக்கு வேணால் பயமாக இருக்கும். ஐயோ அந்த சிங்கம் ஒரு அரை வச்சதுன்னா ஓங்கி அடித்தா 1.5 டன் நம்ம பயப்படலாம் இல்லையா? கிருஷ்ண ரோமாகன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்க 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 அர்ஜுனனுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாயிற்று. மகாபாரதத்திலேயே பல சந்தர்ப்பங்களில் பெருமாளுடைய விஸ்வரூபங்கள் வர்ணிக்கப்படுகின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. யுத்தத்திலேயே மறுபடியும் பெருமாள் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கிறான். இதெல்லாம் சில சூக்ஷ்மமான அர்த்த விசேஷங்களை வியாசர் காண்பிக்கிறார். நமக்கும் பிரத்யட்சமாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படி கேட்டால், திருதராஷ்டிரன் பிரபுதிகளுக்கு பெருமாள் பாண்டவ தூதனாக காண்பித்த விஸ்வரூபம் அடுத்தது இப்போ அர்ஜுனனுக்கு காண்பிக்கக்கூடிய விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தையும் அங்கே இருந்தவா சேவித்தா. இந்த விஸ்வரூபத்தையும் யார் யார் சேவிக்கிறான்னு அடுத்த ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுசு கொடுத்தார், அவனுக்கு தெரிகிறது. சஞ்சயனுக்கு வியாசருடைய அனுகிரகம் அவனுக்கு தெரிகிறது. அதர்வைஸ் மீதி இருக்கிறவாள்லாம் யார் பார்த்தா, யார் பார்த்துருக்க முடியும், எப்படி பார்த்துருக்க முடியும், அவளுக்கெல்லாம் தெரியாதே. அவளுக்கு தெரியாத அந்த விஸ்வரூபத்தை அவள் எப்படி சேவிக்க முடியும்ன்றதால ஒரு பெரிய கேள்வியெலாம் வருது. இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குறார் சுவாமி ராமானுஜர். ரொம்ப நுட்பமாக அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆன்சர் கொடுத்துட்டுருக்கார். ஆகையால் அடியன் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த விஸ்வரூபத்தை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு இருக்கா இல்லையா தெரியாது. அப்படியே சேவித்தால் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. ஆனால் பாண்டவ தூதராக துரியோதனன் சபையில் பொய்யாசனம் விட்ட பொழுது தன் திருமேனியை பிரம்மாண்டமாக பிருகத்தாக்கி கொண்டு வாசுதேவனான சர்வேஸ்வரன் எவ்விதம் சேவை சாதித்தான் என்பதை நாம் காஞ்சிபுரத்தில் திருப்பாடகம் என்னும் க்ஷேத்திரம், ருக்மிணி தாயார் சமேத பாண்டவ தூத பெருமாள் பெருமாள் பாடகம்னு பேர் அந்த ஊருக்கு. ஆழ்வார்கள் இதை பாடகம் என்றே மங்களாசாசனம் பண்ணுறான். இப்படி பெருமாளை, அவருடைய விஸ்வரூப திருமேனியை அவரை சேவித்த மாத்திரத்தில் ஸ்தோத்திரம் செய்வது என்பதுதான் விசேஷம். திருதராஷ்டிரா அர்ஜுனனுடைய ஆச்சரியமான அந்த ஸ்தோத்திரத்துக்கள் சஞ்சயனுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சப்பலம். எப்படியாவது இந்த மனசு மாறாரா, எப்படியாவது மனசு திருந்தாரா, எப்படியாவது மனசு திருந்திக்க மாட்டானா, இப்போயாவது மைண்டு செட்டப் பண்ணிக்க மாட்டானா. பீஷ்மர் விழுந்துட்டார், 10வது நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. அதுலேயே பல பேர் இறந்துட்டான். திருதராஷ்டிரன் பிள்ளைகள் சிலர் இறந்து விட்டார்கள். 10 நாள் யுத்தமாக எடுத்த பீஷ்மர் 100 பேரையும் தன் கையால் கொள்றேன்னு அவன் தான் பிரதிஜை பண்ணி வச்சுருக்கானே. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுல திருதராஷ்டிரா அட்லீஸ்ட் எப்பயாவது நிறுத்திடக்கூடாதா? இந்த ஆச்சரியங்கள்லாம் கேட்ட பிறகு, இந்த ஆச்சரியங்கள்லாம் பார்த்த பிறகு ஆக்சுவலி பார்த்தா உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாக்கியம் இது. உனக்கு கண்ணு கொடுத்துருக்கணும் வியாசர். உனக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னார். உங்ககிட்ட கேட்டார், நான் கண்ணு கொடுக்கட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நீ முடியாதுன்ட்ட. அதனால் எனக்கு கிடைச்சது வியாசருடைய அனுகிரகம். இன்னொன்று பாருங்க, திருதராஷ்டிரனுக்கு ஆச்சாரிய பக்தி கிடையாது, சஞ்சயனுக்கு ஆச்சாரிய பக்தி உண்டு. ஆச்சாரிய பக்தியில் இருந்ததுன்னா நீ கேட்கலனா கூட தானாக உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இது ஆச்சாரிய பக்தியினுடைய பெருமிதம். ஒருத்தருக்கு ஆச்சாரிய பக்தி இருந்ததுன்னா அவன் கேட்க வேண்டியது அவன் கேட்கலனா கூட ஆச்சாரியன் தானாக அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கு ஆச்சாரிய பக்தி கிடையாது, வியாசர் இடத்துல பக்தி கிடையாது. வியாசர் கொடுக்குறேன் வாண்டான்னா சரின்ட்டு வியாசர் என்ன பண்ணார், சஞ்சயனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். இப்போ சஞ்சயன் என்ன பண்ணான், சந்தோஷப்பட்டான். திருதராஷ்டிரா நல்ல காலம், உனக்கு அது கிடைக்கல, நீ வாங்கிக்கல, சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீ சேவிக்க வேண்டிய பெருமாளை நான் சேவிச்சிருக்கேனே, உனக்கு கிடைக்க வேண்டிய பெருமாள் சேவை எனக்கு கிடைச்சிருக்கு, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டः ஹிருஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. இது சஞ்சயன் திருதராஷ்டிரகிட்ட சொல்லி அர்ஜுனுடைய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறான். இப்போ அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறான்? பஷ்யாமி தேவான் ஸ்தவ தேவதேஹே
சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மானமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ச்ச சர்வான் உரகாம்ச்ச திவ்யான். ஹே தேவதேவா, சர்வேஸ்வரா, வாசுதேவா, ஜெகநாதா, புருஷோத்தமா, அதோக்ஷஜா, கேசவா, என்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லி பெருமாள் ஸ்தோத்திரம். பஷ்யாமி தேவான் தவ தேவதேஹே. ஹே தேவதேவா, தவ தேவ ஹே தேவ தவ தேஹே. ஹே தேவ தவ தேஹே. தேவதேவா, தேவரினுடைய திருமேனியில் பஷ்யாமி தேவான் தவ தேவதேஹே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான். பூத விசேஷ சங்கான், எல்லா பூத வர்க்கங்களையும் பார்க்கலாம். பூதம்னா சினிமாவில் வரா மாதிரி பட்டினத்தில் பூதம் அந்த மாதிரிலாம் பூதம் இல்லை. பூதம்ன்ற சப்தத்துக்கு தாத்பரியம் என்ன? ஜீவாத்மாக்கள் அர்த்தம். பிராணி வர்க்கங்கள் எல்லாம் பூதத்தில் சேர்ந்தது தான். ஆனால் பூதம்னா தப்பாக நினச்சக்கூடாது. வினத விவித பூதம் விராத ரக்ஷைகி தீட்சை என்று சுவாமி ராமானுஜர் காண்பிப்பார். வணங்கியவர்களைச் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் பெருமாள் காப்பாற்றக்கூடியவன்னு சாதிக்கிறார் சுவாமி ராமானுஜர். பஷ்யாமி தேவான் ஸ்தவ தேவதேஹே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ச்ச சர்வான் உரகாம்ச்ச திவ்யான். உன் திருமேனியின் ஒரு மூலையில் 33 கோடி தேவர்களையும் நான் சேவிக்கிறேன். எல்லா 33 கோடி தேவர்கள் எல்லாரும் பெருமாளுடைய திருமேனியில் ஒரு மூலையில் சேவை சாதிக்கிறோம். அத்தனை பேரையும் ஒரே இடத்துல சேவிக்க முடியுமா? அது மாதிரிலாம் உண்டா? ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு தனித்தனியாக போகணும், அந்த தனித்தனியாக கியூவில் நிற்கணும், தனித்தனியாக சேவிக்கணும். இல்லை ஒரே கோவிலில் ஒவ்வொரு சன்னதி இருக்குது. ஒரு கோவிலில் விஷ்ணு கோவிலுக்குள்ளே போகணுன்னா ஒரு அந்த இந்த பக்கம் பெருமாள் சன்னதி, அந்த பக்கம் தாயார் சன்னதி, அந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி, அந்த பக்கம் சக்கரதார சன்னதி, இந்த பக்கம் கருடன் சன்னதி, இந்த பக்கம் அனுமார் சன்னதி, இந்த பக்கம் ஆழ்வார் சன்னதி, இந்த பக்கம் தேசிகன் சன்னதி, இந்த பக்கம் ராமானுஜர் சன்னதி அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு சன்னதியிலையும் கியூ நிற்கிறது. ஒவ்வொரு சன்னதியிலையும் தீர்த்த ஷடாரியாரத்துக்கு லேட்டாக இருக்குது. ஒரே ஷாட்டில் மொத்தத்தையும் பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு கோவிலே 100 கோவில் போகிறது இருக்கட்டும், ஒரு கோவிலுக்குள்ளே இத்தனை சந்தைக்குள்ளே தனித்தனியாக வித்தியாசங்கள் இருக்குது. பட் ஒரே இடத்துல 33 கோடி தேவர்கள், அத்தனை தேவர்களையும் பார்த்தா என்ன விசேஷம், என்ன பெருமை பாருங்க. அப்புறம் எல்லா பிராணி வர்க்கங்கள் இருக்குது. கோடி 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 கணக்கான ஜீவாத்மாக்கள், பிராணி வர்க்கங்கள். பிரம்மா, பிரம்மாசனஸ்தம் பிரம்மா. அடுத்தது யார்? பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம். பிரம்மாவை சேவிக்கிறேன். ஈஸ்வரன் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். அந்த பிரம்மாவுடைய நாபி கமலத்திலிருந்து உண்டானவர் யார்? பரமேஸ்வரன். பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ச்ச. ரிஷிகளை சேவிக்கிறார். பூத வர்க்கங்கள் தனி, தேவ வர்க்கங்கள் தனி, 33 கோடி தேவர்கள் தனி, ரிஷிகள் தனி. ரிஷீம்ச்ச. அடுத்தது உரகாம்ச்ச. அப்படி ஒன்றுணும் 1000 தலை இருக்க ஒன்றுத்துவோம், 2 தலை 3 தலை இல்லை, இப்படி இருக்குது. எல்லாம் இப்படி இருக்குது. அது ஒன்று தலையிலையும் ஒவ்வொரு நாகரத்னம் இருக்குது. ஒன்று தலையிலையும் ஒன்று நாகரத்னம். அப்படியே ஆடுறது. அது அப்படியே பெருமாளுக்கு மங்கள ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த தலையை எப்படி ஆட்டித்தினா எது? உரகங்கள். உரகங்கள்லாம் பாம்புக்கு பேர். அந்த பாம்புகளை பார்த்தா எப்படி இருக்குது? ஒன்றுத்துக்கும் சில பணாமணி இருக்குது, சிரோமணி இருக்குது, நாகரத்னங்கள் தலையில் வச்சிருக்கு. அது பெருமாளுடைய மங்கள ஆரத்தி எடுக்கிறது அழகா. சர்வான் தேவான், அதாவது 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள், இதான் 33 தேவர்கள். இது ஒன்றுத்துக்கும் 1 கோடி வர்க்கம். துவாதச ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள். கணக்கு பண்ணி பாருங்க. 33 கரெக்டாக வருதா இல்லையா? 33 தேவர்கள், 33 கோடி. அதனால தான் ஆண்டாள் பாசுரம் 33 அமரருக்கு முன் சென்று எல்லாரையும் தாண்டி போனான். பெருமாள் ஓடி போய் காப்பாற்றினார். பூத விசேஷ சங்கான். பூத விசேஷ எத்தனையோ விதமான பலவிதமான பிராணி வர்க்கங்கள் இருக்குது. நாய் இருக்குது, பூனை இருக்குது, பெருச்சாளி இருக்குது, சுண்டல் இருக்குது, ஓணான் இருக்குது, பல்லி இருக்குது, முள்ளம்பன்றி இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, யானை இருக்குது, கரடி இருக்குது, நாம இருக்கோம். அதுலேயே ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கும், இந்தியன்ஸ் இருக்கும், ஏஷியன்ஸ் இருக்கும், ஐரோப்பியன்ஸ் இருக்கும். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வித்தியாசங்கள். ஆண் இருக்குது, பெண் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, பெரியவாள் இருக்கா, என்னென்னமோ இருக்கு. எறும்பு, கொசு, பல்லி எல்லாம் தான் இருக்குது. பிரம்மாணம். அடுத்தது அண்டாதிபதியான 4 பிரம்மா, அண்டாதிபதி என்பதாக சொல்கிறோம்.
கமலாசனஸ்தம் ஈஷம். கமலாசனஸ்தம் ஈஷம், அது ரொம்ப அழகான பதம். பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம். இந்த பதத்தில் எல்லாரும் பிரமிச்சிருவோம். பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம். பிரம்மா சொல்லியாச்சு. அப்புறம் ஈஷன்னா ஈஷன், கமலாசனஸ்தம்னா திருப்பி எதே அர்த்தம், தாமரை உந்தி, தாமரையில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஆனால் பிரம்மாவை சொல்லிட்டாரு, தாமரையில் உட்காந்துருக்கா சொன்னான்னு அர்த்தம், பிரம்மான்னு சொன்னான்னு அர்த்தம்னா ரெண்டும் ஒன்று தானே, திருப்பியே சொல்லணும். அதான் சுவாரஸ்யம் இருக்குது. கமலாசனஸ்தம் ஈஷம், அந்த தாமரையில் வசிப்பவனான பிரம்மதேவனை அனுசரித்து நடக்கக்கூடிய ஈசன் அப்படின்னு அர்த்தம். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். சர்வான் ரிஷீன், சமஸ்த ரிஷிகள். எத்தனை விதமான ரிஷிகள் இருக்கா தெரியுமா? தேவ ரிஷிகள் இருக்கா, பிரம்ம ரிஷிகள் இருக்கா, ராஜ ரிஷிகள் இருக்கா. அதை புரிஞ்சுக்கணும். நாரதர், பர்வதர், அசித்தர், தேவலர், இவெல்லாம் தேவ ரிஷிகள்னு பேர். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இல்லையா, இவெல்லாம் பிரம்ம ரிஷிகள்னு பேர். அம்பரீஷன், நாபாகன், ரிஷபதேவர், ஜடபரதர், இவெல்லாம் ராஜ ரிஷிகள்னு பேர். அந்த ரிஷிகள் எத்தனை விதமான ரிஷிகள் உண்டோ அவர்களையும் பார்க்கிறேன். பஷ்யாமி தேவான் ஸ்தவதேவதேஹே சர்வான் ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மானமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஷ சர்வான் உரகாம்ஷ்ச திவ்யான். ஓம் நமோ பகவதே பாஷ்யகாராய. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டஹ ஹ்ருஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வானுரகாம்ஸ்ச திவ்யான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். ததஸ்ய விஸ்மயாவிஷ்டோ ஹ்ருஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வானுரகாம்ஸ்ச திவ்யான். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான, பானம், போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா. நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம். साक्षात् परब्रह्म
या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतं शङ्करप्रभृतिभिः देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा जय
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அத க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச்ச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்ச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அச்ச மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.